அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும்னா ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஐஸ்வர்யம் பெருக வேண்டும்னா அக்ஷய திருதி நாளில் வழிபட்டாலே பல மடங்கு வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகுன்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் வருடம் முழுவதும் இரட்டிப்பாக பெருகி கொண்டேன்னு சொல்லப்படுதுங்க. அந்த வகையில் இந்த அக்ஷய திருதி நாளில் மாலை நேரத்தில் ஏற்றக்கூடிய தீபத்தால் வீட்டில் இனி செல்வத்திற்கு எந்தவித பஞ்சமும் குறைவும் இருக்காது. மேலும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சுபகாரிய தடைகள் விலகி நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு தீபத்தை தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கோம். மேலும் நீங்கள் அக்ஷய திருதி என்று எந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபடுவீங்க, எந்த பொருள் வாங்குவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ளணும்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டில் ஐஸ்வர்யம் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு பூஜை வழிபாட்டுக்கு சிறப்பான நாள்னா அது அக்ஷய திருதி நாளுங்க. இந்த நாளில் வீட்டில் குபேரரையும் லட்சுமி தேவியும் நினைச்சு மஞ்சள் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப நல்லது. இந்த மஞ்சள் தீபத்தை இந்த நாளில் மாலை நேரத்தில் ஏற்றி வழிபடுவதோடு சில தானத்தை கொடுத்தாலும் இன்னும் பலன் இரட்டிப்பாக கிடைக்கும். இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு புண்ணிய காரியத்திற்கும் பல மடங்கு புண்ணியம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு முதல்ல வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபட்ட பிறகு, மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் எப்படி ஒரு சக்தி வாய்ந்த நாளோ அதே போல் சத்திய காலன்னு சொல்லக்கூடிய மாலை நேரமும் ரொம்ப சிறப்பான நாளுங்க. இதனால் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் வீட்டில் பார்த்தீங்கன்னா பூஜை அறையை சுத்தம் செய்து ஒரு சிறிய தாம்பலத்தில் எடுத்து வச்சுட்டு அதை தட்டில் சிறிது மஞ்சத்தூளை கொட்டி அதன் மேலே உங்கள் வீட்டில் என்ன தீபம் ஏற்றுவீங்களோ, மண்ணகல் விளக்கு இல்லை காமாட்சி விளக்கு எதுவாக இருந்தாலும் அதை எடுத்து வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி கொண்டு வடக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றுங்க. இது உங்கள் வீட்டில் நிச்சயம் குபேர விளக்கு இருந்தால் அந்த விளக்கு இந்த நாளில் தீபம் ஏற்றினா இன்னும் சிறப்பு. மேலும் இந்த அக்ஷய திருதி நாளில் பார்த்தீங்கன்னா இந்த தீபத்தின் மூலம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்குங்க. மேலும் இந்த தீபத்திற்கு அடியில் வைத்திருக்கக்கூடிய மஞ்சளை எடுத்து சிறிது தண்ணீர் விட்டு பிசைஞ்சு மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சு பூஜை அறையில் வைத்து பூஜித்த பின்னாடி அடுத்த நாள் காலையில் நீங்கள் அந்த மஞ்சள் பிள்ளையாரை தண்ணீரில் கரைத்து விடுங்க. இதனால் பார்த்தீங்கன்னா இந்த அக்ஷய திருதி அன்று தயிர் சாதம் செய்து உங்களால் முடிந்தவரை ஏழைகளுக்கு தானமாக செய்தாலும் மிகப்பெரிய புண்ணியங்க. மேலும் இந்த அக்ஷய திருதியில் ஏற்றக்கூடிய இந்த மஞ்சள் தீபம் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பணத்திற்கு எந்தவித பிரச்சனையும் ஏற்படுத்தாமல் பாதுகாத்துக்குங்க. மேலும் இந்த அக்ஷய திருதி நாளில் வீட்டில் சில இடங்களில் நம்ம ஏற்றக்கூடிய விளக்கு பார்த்தீங்கன்னா லட்சுமி தேவியை வரவேற்கும் விதத்தில் அமையுமா. விளக்கேற்றுவது லட்சுமி கலாச்சாரத்தை தரும்னு சொல்வோம். இந்த எளிய ஒரு பரிகாரம் நிச்சயம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை மாற்றி மகிழ்ச்சியும் செல்வத்தையும் பெருக்க செய்யுங்க. இந்த அக்ஷய திருதி தினத்தில் வீட்டில் எந்தெந்த இடத்துல எந்த தீபம் ஏற்றலாம் அதை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த அக்ஷய திருதி நாளில் சில இடங்களில் விளக்கேற்றினாலே போதுங்க, லட்சுமி தேவி வீட்டில் வந்து அருள்பாலிக்க தொடங்கிடுவா. இதனால் வீட்டில் செல்வம் பெருங்குன்னு சொல்லப்படுதுங்க. இந்த அக்ஷய திருதி பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு ஏப்ரல் 20ஆம் தேதி திங்கட்கிழமையில் அமைந்திருக்கு. இது ரொம்பவே நல்ல நாளுங்க. இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். இந்த நாளில் லட்சுமி தேவியை வீட்டில் அழைத்து வழிபடுவது ரொம்ப நல்லது. சில இடங்களில் விளக்கேற்றினாலே வீட்டில் செல்வம் பெருகுன்னு சொல்லப்பட்டிருக்கு. எந்த இடங்களில் விளக்கேற்றலான்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். அக்ஷய திருதி நாள் ரொம்ப முக்கியமான நாளுங்க. இந்த நாளில் தங்கம் வாங்கலாம், புதிய தொழில் தொடங்கலாம், பூஜை செய்யலாம். இதனாலேயே வீட்டில் மகிழ்ச்சி வரும். வாஸ்து சாஸ்திரத்தின்படி சில இடங்களில் விளக்கேற்றினாலே லட்சுமி தேவி வீட்டில் வந்து அருள்பாலிப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா துளசி செடி லட்சுமி தேவியின் அம்சங்க. துளசி மாடம் அருகில் தீபம் ஏற்றினா ரொம்ப நல்லது. இது லட்சுமி தேவியை மகிழ்விக்கும், வீட்டில் செல்வம் பெருகும், மகிழ்ச்சி அதிகரிக்கும். அடுத்ததாக வீட்டின் நிலைவாசலுக்கு அருகே தீபம் ஏற்றினா செல்வம் பெருகுங்க.
லட்சுமி தேவி இந்த நாளில் வீட்டுக்கு வருவா. அதனால் வீட்டு நிலைவாசலில் ஏற்றக்கூடிய இந்த தீபம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும். அடுத்தபடியாக வீட்டின் வடக்கு திசையில் தீபம் ஏற்றினா ரொம்ப நல்லது. வடக்கு திசை குபேரருக்குரிய திசைங்க, மேலும் லட்சுமி தேவிக்குரிய திசையாக சொல்லப்படுது. இந்த தீபத்தை இந்த திசையில் ஏற்றுவதனாலே வீட்டில் அமைதி நிலவும், மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். வடக்கு திசை நல்ல சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. இதனால் லட்சுமி தேவியின் அருள் எப்போதும் உங்கள் வீட்டில் நிலைத்திருக்குங்க. இந்த அக்ஷய திருதி என்று முதலீடு செய்த ரொம்ப நல்லது. புதிய தொழில் தொடங்கலாம், தொழிலும் நல்லபடியாக நடக்கும். அதே போல் இந்த நாளை வீட்டின் மொட்டை மாடியில் தீபம் ஏற்றினா தெய்வீக அருள் உண்டாகும். இது சுற்றுப்புறத்தை சுத்தம் செய்யும், கெட்ட சக்தியை விரட்டிடுங்க. கடவுளை அழைக்கக்கூடிய ஒரு எளிமையான வழிபாடுங்க. இது வீட்டில் ஒளி, அமைதி, ஆன்மீகத்தை உருவாக்கும். அடுத்தபடியாக வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றினா பூஜை நிறைவடையுங்க. அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றுங்க. இது ஒரு நல்ல செயல் மட்டும் இல்லை, உங்களுக்கான மன அமைதியை தருங்க. வீட்டில் நல்ல சக்தி அதிகரிக்கும். மேலும் அக்ஷய திருதி நாள் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி வழிபடலாம். பூஜையில் தொழில் ஆவணங்கள், பணம் இவற்றை வைத்து வழிபடலாங்க. மேலும் இதற்குரிய மந்திரங்களை உச்சரித்து வலம்புரி சங்குல தீர்த்தத்தையும் பாலும் பார்த்தீங்கன்னா சாமிக்கு நெய்வேத்தியம் செய்யலாம். இந்த நாளில் அருகம்புல், வில்வம், துளசி, மறிக்கொழுந்து, மல்லிகை, குந்தாமரை மலர்களால் வீட்டில் உள்ள வியாபார தலங்களும் வழிபட்டால் தொழில் முன்னேற்றமும் குடும்ப விருத்தியும் உண்டாகும். அதே போல் பௌர்ணமியில் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 3வது திதியை திருதியைன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு அமைந்த வளர்பிறை திருதியை அக்ஷய திருதின்னு சொல்லுவாங்க. சயம்னா தேய்தல்னு பொருங்க, அச்சம்னா தேயாதுன்னு சொல்லுவாங்க. சித்திரை மாத வளர்பிறையில் வரக்கூடிய திருதியை அக்ஷய திருதின்னு சொல்லுவாங்க. எல்லா நலன்களையும் குறைவில்லாத அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த திருதியை நன்னான அக்ஷய திருதின்னு கொண்டாடுறோம். அதனால தான் விலையுயர்ந்த சொல்லக்கூடிய தங்கத்தை இந்த நாளில் மக்கள் வாங்குறாங்க. இந்த அக்ஷய திருதி நாளில் அதிகாலை எழுந்து நீராடிட்டு பூஜை அறையில் கோலமிட வேண்டும். அதன் மேலே ஒரு மனைப்பலகை போட்டு மேலே வாழை இலை ஒன்றினை இடுங்க. இலையின் நடுவே கொஞ்சம் பச்சரிசி பரப்பி அதன் மேலே ஒரு செம்பில் நீர் நிரப்பி மாவிளையும் மஞ்சள் தடவிய தேங்காயும் வச்சு கலசமாக தயார் பண்ணிக்கோங்க. பிறகு கலசத்துக்கு அருகே ஒரு படி ஆழாக்கு இல்லைன்னா ஒரு டம்ளரில் நெல் நிறைத்து வைங்க. கலசத்துக்கு பொட்டும் பூ வச்சுட்டு லட்சுமி நாராயணருடைய படம் இருந்தால் அதனை அந்த இடத்துல வைத்து அலங்கரித்து வைத்துக்கோங்க. பிறகு குத்து விளக்கை ஏற்றி வச்சுட்டு மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சு வாழை இலையில் வலப்பக்கமாக வைத்திடுங்க. நீங்கள் புதிதாக வாங்கிய பொருளை கலசத்தின் முன்னாடி வச்சுட்டு விலையுயர்ந்த பொருளாக இருந்தால் அதுவும் வைங்க. அக்ஷய திருதி நாளில் எல்லோராலும் வாங்க முடியாத பொருளை இருந்தாலும் உப்பை வாங்கி வைத்தாலே போதுங்க. அஷ்டலட்சுமி கடாச்சம் நிச்சயம் உங்கள் வீடு தேடி வந்துடும். மேலும் இந்த நாளில் விநாயகரை வேண்டிக்கோங்க முதல்ல. பின்னர் கலசத்தில் மகாலட்சுமி எழுந்தருளும்படி பிரார்த்தனை செய்துட்டு உங்களுக்கு தெரிந்த விஷ்ணு, லட்சுமி, சிவன், பார்வதினே குபேர துதிகளை சொல்லலாம். இல்லைன்னா இந்த நாளில் கேளுங்க. குசேலரின் கதையை படிப்பதும் கேட்பதும் இந்த நாளில் ரொம்ப சிறப்பு. பின்னர் அவரவர் வழக்கப்படி தீபதூப ஆராதனை செய்திடுங்க. இந்த பூஜையில் பாயாசம் இல்லைன்னா சர்க்கரை கலந்த பால் நெய்வேத்தியம் படைத்து வழிபட்டார் நல்லது. மேலும் இந்த நாளில் மாலையில் நீங்கள் சிவாலயம், பெருமாள் கோயிலுக்கு சென்று உங்களால் இயன்ற அளவுக்கு தரிசித்துட்டு வாங்க, காணிக்கையும் செலுத்துங்க. பின்னர் மீண்டும் தீபதூப ஆராதனை கலசத்துக்கு செய்திடுங்க. கலசத்தினை வடக்கு பக்கமாக நகர்த்தி வச்சுட்டு உண்ணாவிரதம் இருப்பது, எளிய திரவ ஆகாரம் மட்டும் எடுத்துக்கொள்வது அவரவர் வசதி, உடல்நலத்தை பொறுத்து நீங்கள் செய்யலாம். கலசத்தினை நகர்த்துவது விரதத்தின் நிறைவு செய்துவிட்டதாக அர்த்தம். பயன்படுத்திய அரிசி, கலச தேங்காய், மற்ற பொருட்களை வீட்டு உபயோகத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. இந்த நாளை விரதம் இருந்து பூஜை செய்வதும் புதிய பொருட்களை வாங்குவதும் விட ரொம்ப முக்கியங்க. தானம் அளிப்பது முன்னோரினுடைய கடன்களை செய்வது தான். இல்லாதவருக்கு உங்களால் இந்த நாளை இயன்ற அளவுக்கு உதவுங்க. மேலும் தான தர்மத்தை செய்யுங்க. இதனால் பெறக்கூடிய அருள் பார்த்திங்கன்னா புண்ணிய பலனை உங்கள் வாழ்க்கையில் சேர்க்கும். திருமகள் அம்சமாக நல்ல மனைவி அமைய விரும்புனீங்கன்னா
தங்களுக்கு நல்ல மருமகள் வர விரும்பக்கூடிய பெற்றோர் அக்ஷய திருதினால திருக்கோயிலை வைத்து பெண் பார்க்கும் வைபவத்தையோ நிச்சயதார்த்தையோ நடத்தினா விரும்பியபடி மணமகளோ அந்த குடும்பத்துக்கோ அமைன்னு சொல்லுவாங்க. மேலும் இந்த நாளை வாங்கக்கூடிய எந்த பொருளோ இல்லத்தில் குறைவின்றி நிறைந்திருக்குன்னு நம்பிக்கையோடு வாங்குங்க. இந்த நாளில் தங்கம் வாங்க விரும்புனீங்கன்னா அதை வாங்க முடியாதவங்க கழுப்பு மஞ்சள் வைத்து வழிபடலாம். மேலும் அரிசி, தேவையான ஓரிரு ஆடைகள், ஏதாவது சிறு பாத்திரம் கூட இந்த நாளில் வாங்கலாம். எப்படியோ இந்த மாதமாவது மல்லிகை பொருட்களை வாங்கி ஆகணும். அதனை இந்த மாதத்தில் மட்டும்தான் அக்ஷய திருதி நாளில் வாங்கி பலம் பெற முடியுங்க. வட இந்தியாவில் இந்த நாளில் அகஜித்னு சொல்லுவாங்க. மகாலட்சுமி விஷ்ணுவின் மார்பில் இந்த நாளில் தான் இடம்பெற்றதாக சொல்லப்படுது. நிரந்தரமாகவும் தங்கினா அஷ்டலட்சுமிகளின் ஐஸ்வர்ய லட்சுமியும் தானிய லட்சுமியும் தோன்றினாலும் இந்த நாள் தான். இந்த நாளில் குபேர பூஜை, லட்சுமி நாராயண பூஜை, சிவ பூஜை, மகாலட்சுமி பூஜை போன்றவற்றை செய்து வழிபட்டால் சிறப்பான பலன் உண்டு. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் நினச்சிங்கன்னா ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.